செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தாய்மார்களே, தந்தைமார்களே, அண்ணன்மார்களே, அக்காமார்களே, இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற பெரியோர்களே, தாய்மார்களே, அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவாலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே இயேசு கிறிஸ்துடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு உலகத்தில் உள்ள அத்தனை மக்களுக்கும் பாதுகாப்பு கிடைக்கும்படி, அத்தனை மக்களுக்கும் விடுதலை கிடைக்கும்படி, ஆசீர்வாதம் கிடைக்கும்படி, செழிப்பு கிடைக்கும்படி, சமாதானம் கிடைக்கும்படி இயேசு கிறிஸ்துவுடைய நாமமே கட்டளையிடப்பட்டிருக்கிறது என்று இந்த வசனம் சொல்லுகிறது. யார் இந்த இயேசு? நிறைய பேர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த இயேசு வெளிநாட்டு தெய்வம் என்று, இவர் வெளிநாட்டு கண்டுபிடிப்பு என்றும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இன்றைக்கு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் இந்த மைக், இன்றைக்கு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்களே இந்த டிவி, இந்த லைட், நாம் தினந்தோறும் உபயோகிக்கிற பஸ், ரயில், ட்ரெயின், டெலிபோன், செல் எல்லாமே வெளிநாட்டுக்காரனுடைய கண்டுபிடிப்பு தான். எல்லாமே வெளிநாட்டிலிருந்து வந்ததுதான். அவைகளெல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிற எந்த மனிதன் ஏன் இயேசுவை மாத்திரம் வெளிநாட்டு தெய்வம் என்று சொல்கிறான் என்று தெரியவில்லை. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நாம் வாழ்கிற கண்டம் ஆசியா கண்டம். இந்த ஆசியா கண்டத்தை சேர்ந்தவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று உங்களுக்கு நான் மறுபடியும் சொல்லுகிறேன். ஒரு காலத்திலே நான் நாத்திகனாய் இருந்தேன், பெரியார் கட்சியிலே இருந்தேன். நாத்திகனாய் இருந்த நான் இன்றைக்கு இயேசுவை பற்றி உங்களிடத்திலே சொல்லுகிறேன் என்றால் நிச்சயமாய் அதற்கு ஒரு காரணம் உண்டு, காரியம் உண்டு. இந்த இயேசு ஏதோ ஒரு கற்பனை கதாநாயகன் அல்ல, ஏதோ ஒரு புராண புருஷன் அல்ல. இந்த இயேசு கிறிஸ்து இவர் ஒரு சரித்திர நாயகன். கிபி, கிமு என்று சரித்திரத்தை இரண்டாக பிரித்தவர் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு 2018ஆம் வருஷம் என்றால் கிறிஸ்துவுக்கு பின்னாலே 2018 வருஷம் ஆகிக்கொண்டிருக்கிறது என்ற அர்த்தம். இந்த இயேசு கிறிஸ்து பிறந்தார், இதற்கு சரித்திரம் சாட்சி சொல்கிறது. இந்த இயேசு கிறிஸ்து மரித்தார், இதற்கும் ரோம சர்க்காருடைய சரித்திரம் சாட்சி சொல்கிறது. இந்த இயேசு, மரித்த இயேசு மண்ணோடு மண்ணாய் போய்விடவில்லை. நாம் இந்த லோகத்திலே கொண்டிருக்கக்கூடிய பெரிய பெரிய தலைவர்கள், ஆபிரகாம் லிங்கன், அலெக்சாண்டர், நெப்போலியன், மகாத்மா காந்தி, இந்திரா காந்தி, இவர்கள் எல்லாருமே இந்த லோகத்திலே பிறந்தார்கள், மரித்தார்கள், மண்ணோடு மண்ணாய் போய்விட்டார்கள். ஆனால் இவர் மாத்திரமே மரித்து உயிரோடு எழுப்பி இருக்கிறார். ஆண்டாண்டு காலம் அழுது புரண்டாலும் மாண்டவர் வருவரோ இம்மாநிலத்து என்ற ஒரு பழமொழி தமிழ்நாட்டிலே இருக்கிறது. மரணத்தை ஜெயித்தவன் உலகத்திலே ஒருவனும் இல்லை. இவரோ மரணத்தை ஜெயித்த ஒரு சரித்திர புருஷனாய் இருந்து கொண்டிருக்கிறார். இவர் சொன்னபடியே பிறந்தார், சொன்னபடியே மரித்தார், சொன்னபடியே மரித்து உயிரோடு எழுப்பினார். இவர் பிறப்பதற்கு முன்னாலேயே இவரை பற்றிய சரித்திரம் எழுதப்பட்டாயிற்று. எத்தனையோ பேருக்கு பிறந்த விற்பாடு கூட, மரித்த விற்பாடு கூட சரித்திரம் இல்லாதவர்கள் ஏராளம் பேர். ஆனால் இவர் பிறப்பதற்கு முன்னாலேயே இவரை பற்றி சரித்திரம் எழுதியாயிற்று. கிட்டத்தட்ட 40 எழுத்தாளர்கள் பல காலகட்டங்களில் இவரை பற்றி சரித்திரம் எழுதியிருக்கிறார்கள். நான் நாத்திகனாய் இருந்த நான் இன்றைக்கு இவரை தெய்வமாய் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்றால் இவர் மரணத்தை ஜெயித்த ஒரு சரித்திர புருஷன் என்பதாலே மாத்திரம்தான். இவர் அற்புதம் செய்கிறார், அதிசயம் செய்கிறார் என்பதற்காக மட்டுமல்ல, நிச்சயமாய் இவர் சொன்னபடியே மரணத்தை ஜெயித்த சரித்திர புருஷர் இவரே. அதனால் தான் இவரை நான் தேவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். வேறு யாராவது இருந்தால் அவரை தெய்வமாய் ஏற்றுக்கொள்ள நான் இன்றைக்கும் தயாராக இருக்கிறேன். உயிர்த்தார் என்பதற்கு, இவர் மரணத்தை ஜெயித்தார் என்பதற்கு இந்த பைபிள் ஆதாரம் அல்ல நான் உங்களுக்கு சொல்ல போகிறது. உலகத்தில் உள்ள ஆதாரங்கள் ஒரு சிலவற்றை இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த இயேசு கிறிஸ்து மரித்தவுடனே இவரை கல்லறையிலே கொண்டு போய் அடக்கம் பண்ணினார்கள். அந்த கல்லறை இன்றைக்கும் இஸ்ரவேல் தேசத்திலே எருசலேமிலே அந்த கல்லறை திறந்து கிடக்கிறது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், சென்னை மாநகரத்திலே அண்ணா சமாதி இருக்கிறது.
அந்த அண்ணா சமாதியிலே எழுதி வைத்திருக்கிறார்கள், எதையும் தாங்கும் இதயம் இங்கே உறங்குகிறது என்று எழுதி வைத்திருக்கிறார்கள். அண்ணா சமாதி மூடி கிடக்கிறது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய சமாதி திறந்து கிடக்கிறது. அவர் அந்த கல்லறைக்குள்ளே இல்லை, அவர் கல்லறை விட்டு வெளியே வந்து விட்டார். உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நிச்சயமாய் நம்முடைய வீடுகளிலே மரித்தவர்களுடைய மரண நாள்கள் வரும் பொழுது எல்லோரும் கலங்குவார்கள், கண்ணீர் விடுவார்கள், கவலைப்படுவார்கள். ஆனால் கிறிஸ்தவன் மாத்திரம் மரண நாளை குட் டே என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான், அது நல்ல நாள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான். இந்த வேதமும் அப்படித்தான் சொல்லுகிறது. ஏன் தெரியுமா? இந்த இயேசு மரித்து மண்ணோடு மண்ணாய் போயிருந்தால் அது நல்ல நாள் அல்ல, அது கெட்ட நாள். அவர் மரித்து உனக்கும் எனக்கும் பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, பிசாசிலிருந்து விடுதலையை கொடுத்து பாதுகாத்ததினாலே அவர் மரித்த நாள் நல்ல நாளாய் இருக்கிறது. உங்களுக்கு சொல்லுகிறேன், இன்றைக்கு எத்தனையோ பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் மரண நாள் வந்தாலும் எல்லா தொண்டர்களும் கருப்பு பேட்ச் குத்தி கொண்டு அவர்கள் போவார்கள், கல்லறையை நோக்கி போவார்கள், சமாதியை நோக்கி போவார்கள். என்றைக்காவது கிறிஸ்தவர்கள் கருப்பு பேட்ச் குத்தி கொண்டு கல்லறை நோக்கி, இயேசு கிறிஸ்துவை கல்லறை நோக்கி போனதாக நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? சரித்திரம் சொல்லுகிறதா? ஏன் நாங்கள் போகவில்லை தெரியுமா? அந்த நாள் நல்ல நாள் மட்டுமல்ல, அந்த கல்லறையிலே இயேசு இல்லை, அவர் அங்கிருந்து வெளியே வந்து விட்டார். அதனாலே நாங்கள் போவதில்லை. இன்னும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கல்லறைக்கு ஊர்வலமாய் போகிறவர்களும் இல்லை நாங்கள். இன்னும் சொல்லுகிறேன், சென்னையிலே மவுண்ட் ரோடிலே அண்ணா சாலையிலே நிறைய சிலைகள் இருக்கின்றன. அந்த சிலைகளை எல்லாம் பார்த்தீர்கள் என்றால் அங்கே ஔவையார் சிலை இருக்கிறது, போப் சிலை இருக்கிறது, அண்ணா சிலை இருக்கிறது, ராஜாஜி சிலை இருக்கிறது. இப்படி பலதரப்பட்ட பெரிய பெரிய தலைவருடைய சிலைகள் இருக்கின்றன. பாரதியார் சிலை இருக்கிறது, சுவாமி கணேசன் சிலை கூட இருந்தது. இப்படி பலதரப்பட்ட சிலைகள் இருந்தன. ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரம் நாங்கள் சிலையே வைக்கவில்லை. காரணம் என்ன தெரியுமா? அந்த மவுண்ட் ரோட்ல சிலையாய் இருக்கிறவர்கள் எல்லாரும் மரித்தவர்கள், மண்ணோடு மண்ணாய் இருக்கிறவர்கள். ஆனால் நான் பிரசங்கிக்கிற இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்து மண்ணோடு மண்ணாய் இல்லை, அவர் மரித்து மரணத்தை ஜெயித்து விட்டார், உயிரோடு இருக்கிறார். அதனாலே உயிரோடு இருக்கிறவருக்கு நாங்கள் சிலை வைக்கவில்லை. உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு பெரிய ஜீவோ போட்டார். அந்த ஜீவோ என்ன தெரியுமா? உயிரோடு இருக்கிற யாருக்குமே சிலை வைக்க கூடாது என்று சொல்லி. அதனால் தான் உடைக்கப்பட்ட கருணாநிதியுடைய சிலை, கலைஞர் கருணாநிதியுடைய சிலை, மவுண்ட் ரோடில் இருக்கக்கூடிய சிலை, அது திராவிட கட்சிக்காரர்களால் வைக்கப்பட்ட சிலை. இந்நேர வரைக்கும் அங்கே சிலை வைக்கப்படாமல் இருக்கிறது காரணம் அதுதான். அதனாலே தான் ஒரு ரட்சிக்கப்படாத, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத நம்முடைய பழைய மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆருக்கே தெரிகிறது, மரித்தவர்களுக்கு தான் சிலை வைக்க வேண்டும், உயிரோடு இருக்கிறவர்களுக்கு சிலை வைக்க கூடாது என்று சொல்லி நாங்களும் கிறிஸ்தவர்களாகிய நாங்களும் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நான் பிரசங்கிக்கிற இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறதுனாலே அவருக்கு நாங்கள் சிலைகள் வைக்காமல் இருக்கிறோம். உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, உலகத்திலே நிறைய நாடுகளிலே ஞாயிற்றுக்கிழமை தான் விடுமுறை நாளாய் விடப்படுகிறது. காரணம் என்ன? ஏன் வேறு நாட்களிலே, மற்ற நாட்களிலே விடுமுறை நாளாய் விடவில்லையே? காரணம் என்ன? இந்த ஞாயிற்றுக்கிழமை தான் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்த நாள். இதை அறிந்தோ அறியாமலோ, தெரிந்தோ தெரியாமலோ, உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் இதை தங்களை அறிந்தோ அறியாமலோ இதை அப்படியே கை கொள்ளுகிறார்கள். இன்னும் நான் உனக்கு சொல்லுகிறேன், கற்பனையிலும் சரி, கதைகளிலும் சரி, செத்தவர்கள் உயிர்த்து வந்ததாய் எங்குமே இல்லை. நாங்கள் வருடத்திற்கு 52 முறை கூடுகிறோம். 52 உயிர் தெழுந்த நாட்களிலே கூடுகிறோம். மட்டுமல்ல, இந்த இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார் என்பதற்கு, இந்த இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார் என்பதற்கு நாங்களே சாட்சியாய் இருக்கிறோம். பாவத்திலே கிடந்த நாங்கள், பஞ்சையாய், பராரியாய், வியாதியாய் கிடந்த நாட்கள் நாங்கள், குடிகாரனாய் இருந்த நாட்கள், கொள்ளைக்காரனாய் இருந்த நாங்கள், இன்றைக்கு அதிலிருந்து விடுதலையாகி வெற்றியின் மேல் வெற்றியை பெற்று இன்றைக்கு
இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறோம் என்றால் அந்த ஜீவிக்கிற இயேசு கிறிஸ்துவால் தான். இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் தெய்வமாய் ஏற்றுக்கொண்டால், இந்த இயேசு கிறிஸ்துவை என்னை போல நீங்களும் தெய்வமாய் ஏற்றுக்கொண்டால் என்னென்ன காரியங்கள் உங்களுக்கு கிடைக்க போகிறது என்று ஒரு சில காரியங்களை மாத்திரம் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒன்று, வியாதி வராது. அப்படியே வந்தாலும் அது ஓடியே போகும். இதற்கு நாம் இந்த வேத புத்தகத்திலே சொல்லப்பட்ட வசனத்தை உங்களுக்கு சொல்ல போவதில்லை. என்னுடைய காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். 1982 ஆண்டு நான் டெலிபோன் டிபார்ட்மெண்டிலே வேலை செய்து கொண்டிருந்த பொழுது அறந்தாங்கிலிருந்து புதுக்கோட்டைக்கு மோட்டார் சைக்கிளிலே போய் கொண்டிருக்கிறேன். அப்படி நான் போய் கொண்டிருக்கும் பொழுது, இப்படி நான் போகும் பொழுது சைடில் இருந்து பஸ் ஒன்று வருகிறது புதுக்கோட்டைக்கு பக்கத்தில். அந்த பஸ் வந்து டர்ன் பண்ணும் பொழுது என்னுடைய பைக்கை இடித்தது. நான் பைக்கில் இருந்து தூக்கி எறியப்பட்டேன். பக்கத்தில் உள்ள புளிய மரத்திலே நான் தூக்கி வீசப்பட்டேன். உடனே நான் மயக்கமடைந்தேன். மயக்கமடைந்த என்னை அங்கிருந்து புதுக்கோட்டை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலை கொண்டு போனார்கள். அங்கே எனக்கு சுயநினைவு இல்லாமல் இருந்தது. அங்கே அவர்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாத சூழ்நிலையிலே என்னை தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனார்கள். தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போன உடனே எனக்கு சுயநினைவே இல்லை. 3 நாட்கள் சுயநினைவே இல்லை. அதற்கு பிறகு சுயநினைவு வந்தது. வந்த பிற்பாடும் முழுமையாய் வரவில்லை. நான் டாக்டர்கள் உட்கார்ந்த இடத்துல நான் போய் உட்கார்ந்து கொள்வேன். அவர்களைப் போல நானும் இன்ஜெக்ஷன் போட ஆரம்பிப்பேன். இப்படியாக என்னுடைய மனநிலை மாற்றமடைந்து கொண்டிருந்தது, மாற்றத்தோடு இருந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே என்னுடைய மனைவி, என்னுடைய அம்மா, அப்பா எல்லாருமே வந்து டாக்டர்களிடம் அழுது கெஞ்சி கேட்டார்கள், என்ன ஆகுமோ ஏதாகுமோ என்று. டாக்டர் சொன்னார், ஒன்றும் ஆகாது, இவர் நல்லபடியாக வீட்டிற்கு போய்விடுவார். இன்னும் ஒரு 5 ஆண்டுகளுக்குள்ளே, 5 ஆண்டுகள் கழித்து இவருக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் வரும் என்று அவர்கள் சொன்னார்கள். என்ன ப்ராப்ளம் என்று கேட்டார்கள். ஒன்று, இவர் மரித்து போக வேண்டும், அல்லது இவர் பைத்தியக்காரனாய் மாற வேண்டும் என்று. இன்றைக்கு நான் மரித்து போகவில்லை, ஜீவனோடு உங்கள் முன்னாலே நிற்கிறேன். டாக்டர்கள் சொன்னபடி அல்ல. அன்றைக்கு டாக்டர் சொன்னார், ஒன்று மரித்து போவார்கள், இல்லை என்றால் பைத்தியக்காரனாய் மாறுவான் என்று. நான் உண்மையிலே பைத்தியக்காரன் தான். நான் எனக்கு ஜீவனை கொடுத்து என்னை ரட்சித்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு பைத்தியக்காரனாய் நின்று கொண்டிருக்கிறேன். நிச்சயமாய் 1 மாதத்துக்குள்ளே நான் டிஸ்சார்ஜ் ஆகி வந்து விட்டேன். அதற்கு பிறகு அங்கே அறந்தாங்கிலிருந்து சென்னைக்கு மாதலாகி வந்தேன். சென்னைக்கு வந்தவுடனே நான் எப்போதும் போல வேலைக்கு போய் கொண்டிருக்கிறேன். 5 ஆண்டுகள் முடிந்தது. அதே டாக்டர் சொன்னபடி ஒரு நாள் ராத்திரியிலே கட்டிலே நான் உட்கார்ந்திருக்கிறேன். திடீரென்று கட்டிலில் இருந்து தூக்கி எறியப்பட்டேன். தூக்கி எறியப்பட்ட நான் கீழே விழுந்தேன். உடனே வாயிலிருந்து நுரையாய் வந்தது, கண்கள் ஏற குத்தியது. நான் சாகக்கூடிய நிலையில் இருந்தேன். உடனே என்னை எல்லாரும் பக்கத்தில் உள்ள டாக்டரிடம் கொண்டு போனார்கள். டாக்டர் இன்ஜெக்ஷன் போட்டார். அதற்கு பிறகு அன்றைக்கு ராத்திரி தூங்கினேன். மறுநாள் காலையில் என்னுடைய முகம் இவ்வளவு பெரிதாகிவிட்டது. உடனே டாக்டரிடம் கொண்டு போனார்கள். பெரிய பெரிய டாக்டரிடம் கொண்டு போனார்கள். கடைசியிலே ஒரே ஒரு பெரிய டாக்டர், மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆருடைய டாக்டர், இன்றைக்கு பூந்தமல்லி ஈரோடிலே அவருடைய மகன் பார்த்து கொண்டிருக்கிறார், நரேந்திரன் என்ற டாக்டர். அந்த டாக்டரிடம் கொண்டு போனார்கள். அந்த டாக்டர் எனக்கு ஸ்கேனிங் எடுத்து பார்த்தார். என்னுடைய மூளையிலே கருப்பு புள்ளியாய் இருந்தது. இப்படி கருப்பு புள்ளியாய் இருக்கிறது, இதற்கு என்ன செய்கிறது என்று மருந்து அவர் கொடுப்பார். நான் மாலை 7 மணிக்கு மருந்தை சாப்பிடுவேன். விடியற் காலத்தில் 7-8 மணி வரைக்கும் என்ன நடக்கிறது என்றே தெரியாது. குடிகாரனை போல ஒரே தூக்கம் தான், அப்படித்தான் இருப்பேன். இப்படியா இருந்தாலும் 15 நாள் 10 நாளைக்கு ஒரு முறை நான் கீழே தூக்கி எறியப்படுவேன். அந்த டாக்டர் சொல்லுவார், நீங்கள் மருந்தை தொடர்ந்து சாப்பிடுங்கள், ஆனால் பைக்கில் மாத்திரம் போகாதீங்க, பைக்கில் மாத்திரம் போகாதீங்க என்று சொல்லுவார். இன்றைக்கு நான் பைக்கில் மாத்திரமல்ல, காரிலும் போய்கொண்டிருக்கிறேன். கர்த்தர் நல்லவர். இப்படியாய் நான் காரியங்கள் போய்கொண்டே இருக்கும் பொழுது 15 நாளைக்கு ஒரு முறை நான் தூக்கி எறியப்பட்டு மறுபடியும் ஸ்கேனிங் எடுப்பார்கள். மறுபடியும் ஸ்கேனிங் எடுத்தாலும் கருப்பு புள்ளியைத்தான் இருக்கும். இந்த மூளை பிராக்சர் ஆகிவிட்டது என்று டாக்டர் சொல்லிவிட்டார். நாம் எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கிறோம், எலும்பு தான் பிராக்சர் ஆகும் என்று. மூளையே பிராக்சர் ஆகிவிட்டது என்றால் அது பெரிய காரியம். உடனே அந்த டாக்டர் சொன்னார், இனிமேல் இங்கே ட்ரீட்மெண்ட் இல்லை, அமெரிக்காவில் தான் ட்ரீட்மெண்ட் உண்டு. அதனால நீங்கள் பாஸ்போர்ட் ரெடி பண்ணுங்கள், பணமும் லட்சக்கணக்கில் தயாரித்து வைத்துக் கொள்ளுங்கள் என்று அவர் சொன்னார்.
உண்மையிலேயே என்னிடத்தில் பாஸ்போர்ட் இல்லை. உடனடியாக பாஸ்போர்ட்டை நான் எடுக்க ஆரம்பித்தேன். பணம் சேகரித்து வைக்க என்னால் முடியவில்லை. என்னுடைய வீட்டிலே உள்ளவர்கள் எல்லாம் கண்ணீரோடு கமலையோடு இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் ஐயோ இவன் மறிக்க போகிறானோ, இவனுடைய நிலை என்ன ஆகுமோ ஏதாகுமோ என்று சொல்லி எல்லாரும் அழுது கொண்டே இருக்கிறார்கள். ஒரு நாள் ஒரு சிறிய கூட்டம் ஒன்று நடந்து கொண்டிருந்தது, கிறிஸ்தவ கூட்டம். நான் அந்த ரோடு வழியாய் வந்து கொண்டிருந்தேன். அப்பொழுது அந்த கூட்டத்தை ஒருவர் பேசிக் கொண்டிருந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை யார் ஏற்றுக்கொள்கிறீர்களோ உங்களுக்கு வியாதி வராது என்று அவர் பிரசங்கித்தார். இதுவரைக்கும் நான் நாத்திகனாய் இருந்தேன். அன்றைக்கும் நாத்திகனாய் தான் இருக்கிறேன். நாத்திகனாய் இருக்கும் பொழுது நான் கேள்விப்பட்டது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை உண்டு என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் இந்த ஆள் விசேஷமாய் பிரசங்கம் பண்ணுகிறார், இயேசுவை ஏற்றுக்கொண்டால் உனக்கு வியாதியே வராது என்று சொல்லி. இவன் யார், ஒரு பெரிய வைத்தியக்காரன் பேசிக் கொண்டிருக்கிறானே என்று சொல்லி நான் நேரடியாக அந்த கூட்டத்திலே வந்து பின்னாலே வந்து உட்கார்ந்திருந்தேன். உட்கார்ந்து முடிஞ்ச உடனே அந்த கூட்டத்தை அவர் பிரசங்கித்து முடித்த உடனே, இந்த கூட்டத்தில் வியாதிப்பட்டவர்கள் யாராவது இருக்கிறீர்களா, எழுப்பி நில்லுங்கள், உங்களுக்காய் ஜெபிக்க போகிறேன், ஆண்டவர் இயேசு சுகம் கொடுக்க போகிறார் என்று சொன்னார். யாரும் எழும்பவில்லை, யாரும் கைதூக்கவில்லை. ஆனால் அங்கே வியாதியாக இருந்தவன் நான் ஒருவன் மாத்திரம்தான். அவர் மறுபடியும் கூப்பிட்டுக் கொண்டே இருக்கிறார். யாரா இருந்தாலும் சரி, இருக்கிற இடத்துல கரங்களை உயர்த்துங்கள், எழுப்பி நில்லுங்கள் என்று சொன்னார். உடனே என்னை அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ நான் கரத்தை லேசாகும் மேல் நோக்கி உயர்த்தினேன். உடனே அந்த பிரசங்கியார் மேடையிலிருந்து, சகோதரனே உன்னைத்தான் இயேசு அழைக்கிறார், வா முன்னாலே வா, உனக்கு தேவன் சுகம் கொடுக்க போகிறார் என்றார். எனக்கு ரொம்ப வெட்கமாய் இருந்தது. எல்லாரும் என்னை திரும்பி பார்த்தார்கள். ஆனாலும் வா வா என்று அழைத்துக் கொண்டே இருக்கிறார். உடனே நான் என்னை அறியாமலே நான் முன்னாலே வந்தேன், நின்றேன் முன்னாலே. அவர் உடனே என்னுடைய தலையிலே கை வைத்தார். அவ்வளவுதான், சுகமாய் விட்டது போய் என்று சொல்லிவிட்டார். வந்து விட்டேன். வந்த நான் பின்னாலே வந்து என்னுடைய சேர்ல நான் வந்து உட்காரவில்லை, நேரடியாக கூட்டத்தை விட்டு வீட்டிற்கு கிளம்பி விட்டேன். வீட்டிற்கு வரும்பொழுது நினைத்துக் கொண்டே வருகிறேன், இவன் யாரு, பைத்தியக்காரன், இவன் என்ன பெரிய மகா மேதையா, இவன் என்ன பெரிய டாக்டரா, இவன் தலையிலே கை வைத்தானா, எனக்கு சுகமாகி விட்டதா, இப்படியாய் நான் நினைத்துக் கொண்டே வந்து கொண்டிருந்தேன். ஆனாலும் இன்னொரு எண்ணம் எனக்குள்ளே சொல்லிக் கொண்டிருக்கிறது, ஒருவேளை சுகமாகிவிட்டால். இப்படிப்பட்ட எண்ணத்தோட வீட்டிற்கு நான் வந்தேன். மனைவி கேட்டால், ஏன் இப்படி லேட்டாய் வருகிறீர்கள் என்று விஷயத்தை சொன்னேன். அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சுகத்தை கொடுத்து விட்டார் என்று அவள் சொன்னாள். இதை கேள்விப்பட்ட உடனே எனக்கு வந்தது கோபம் பாருங்க. எத்தனையோ பேர் இயேசு இயேசு என்று சொல்லி ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஏமாந்தவர்கள் ஏராளம், நீயும் அதே போல ஏமாக்கிறாயா என்று சொல்லி அவளை நான் கண்டித்து விட்டேன். அவள் சொன்னால், இல்லைங்க உங்களுக்கு சுகமாகிருச்சு பாருங்க, இனி ஒரு காலம் உனக்கு அந்த மயக்கம் வராது, விழமாட்டீங்க கீழே, ஒன்றும் உங்களுக்கு நடக்காது என்று அவள் சொன்னாள். பைத்தியக்காரி, நீ போய் தூங்கு என்று சொல்லிவிட்டேன். சரியாக 15 நாளைக்கு ஒரு முறை வரும் பார்த்தீர்களா, ஃபிட்ஸ் போல தூக்கி எறியப்படக்கூடிய நிலை. அந்த நாள் வந்தது. அந்த நாள் வந்தபோது ராத்திரியிலே உட்கார்ந்து கொண்டே இருக்கிறேன். மனைவி சொன்னா, கவலைப்படாதீங்க, படுத்துங்க, இயேசு உங்களுக்கு சுகத்தை கொடுத்து விட்டார் என்று அவள் சொன்னாள். பைத்தியக்காரி, நீ போய் தூங்கு என்று சொல்லிவிட்டு நான் அன்றைக்கு தூங்கவே இல்லை, விழித்துக் கொண்டே இருக்கிறேன். ராத்திரி முழுவதும் தூக்கம் இல்லை. காலையிலே 5 மணிக்கு 6 மணிக்கு என்னுடைய மனைவி வந்தாள். வந்து, பாத்தீங்களா, கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை கொடுத்து விட்டார் என்று அவள் சொன்னாள். நான் சொன்னேன், அடி போடி பைத்தியக்காரி, இன்றைக்கு எனக்கு அந்த ஃபிட்ஸ் போல வராவிட்டால் இனி நாளைக்கு வராதா என்று நான் கேட்டேன். ஏன் அப்படி சொல்லுகிறீர்கள் என்று அவள் சொன்னாள். இப்படியே அடுத்த நாள் ராத்திரியிலும் அதே போல சொன்னாள். அப்பொழுது நான் சொன்னேன், அப்பொழுதும் எனக்கு தூக்கம் வராமலே விழித்துக் கொண்டிருக்கிறேன். அன்றைக்கும் எந்த பிரச்சனையும் வரவில்லை. நாளாயிற்று, 1, 2, 3, 4, 1 வாரம், 1 மாதம், 2 மாதம், 3 மாதம் ஆயிற்று. 3 மாதம் வரைக்கும் அந்த ஃபிட்ஸ் போல எனக்கு வரவே இல்லை. உடனே 3வது மாதம் நான் என்னுடைய மனைவியும் அதே எம்ஜிஆருடைய டாக்டர் நரேந்திரன் அவர்களிடத்திற்கு போனோம். அவர் உடனே என்னை பார்த்துவிட்டு சொன்னார், 3 மாசமா எங்கேயா போன நீ, அமெரிக்கா போகணும் இல்ல, என்னாச்சு என்று அவர் என்னை பிடித்து கண்டித்து அவர் கேட்டார். அப்பொழுது நான் சொன்னேன்,
ஐயா நான் சுகமாயிட்டேன். உடனே அவருக்கு வந்தது கோபம், பார்த்தீங்க, பயங்கர கோபம் இருக்கு. அவர் சொன்னார், எனக்கு மேல பெரிய டாக்டர் இந்தியாவிலே இதற்கு இருக்கிறானா? எப்படி உனக்கு சுகம் கிடைத்தது? இந்தியாவில் இல்லையா, இயேசு கிறிஸ்து எனக்கு சுகம் கொடுத்தார் என்று நான் சொன்னேன். கேள்விப்பட்ட உடனே அவர் சொன்னார், ஒரு என்ஜினியராக இருக்கக்கூடிய நீங்கள் உங்களையும் கிறிஸ்தவர்கள் ஏமாற்றி விட்டார்களா என்று சொல்லி என்னை அவர் கண்டித்தார். இல்லையா, உண்மைதான் என்று நாங்கள் சொன்னோம். உண்மையா இல்லையா என்று மறுபடியும் ஸ்கேன் எடுத்து பார்க்கலாம் என்று அவர் சொன்னார். வேண்டாம் நான் சொன்னேன், இல்லை ஸ்கேனுக்கெல்லாம் ரூபாயெல்லாம் கொடுக்க வேண்டாம், ஒரு முறை ஸ்கேன் எடுப்பதற்கு அந்த காலத்திலே 2000 சில்லறை ரூபாய், அதனால வேண்டாங்க என்று நான் சொன்னேன். இல்லை நீ ரூபா கொடுக்க வேண்டான்ட்டாரு. அவ்வளவுதான், ஸ்கேன் எடுத்தார்கள். ஸ்கேன் எடுத்து பார்த்தார், அதுவரைக்கும் மூளையிலே கருப்பு கருப்பு புள்ளியா இருந்த என்னுடைய மூளை அன்றைக்கு அந்த ஸ்கேனிலே ஒரே வெண்மையாய் இருந்தது. இன்றைக்கு நான் உங்களிடத்திலே பிரசங்கிக்கிற இந்த இயேசு கிறிஸ்து, நாங்கள் ஆராதிக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எனக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டால் உன்னுடைய வாழ்க்கையிலும் வியாதியிலும் விடுதலை நிச்சயம் உண்டு என்று நான் நிச்சயமாய் சொல்லுகிறேன். அதற்கு நானே சாட்சியாய் இருக்கிறேன். இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டால் வியாதியிலிருந்து மாத்திரமல்ல, பாவத்திலிருந்து வெற்றி உண்டு என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பாவத்திலிருந்து எத்தனையோ பேர் குடி போதையில் இருக்கிறார்கள். குடியிலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்றுதான் விரும்புகிறார்கள். குடிப்பது தவறு என்றுதான் நினைக்கிறார்கள். ஆனாலும் குடி வெறியிலிருந்து மீள முடியவில்லை. எத்தனையோ பேர் விபச்சாரம், வேசித்தனம், லஞ்ச லாவணியம், திருடு, கொள்ளை, இப்படிப்பட்ட காரியத்திலிருந்து விடுதலையாக வேண்டும் என்றுதான் நினைக்கிறார்கள். ஆனாலும் அவர்களால் விடுதலையாக முடியவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பாருங்கள், உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். இதை நான் ஏதோ இந்த பைபிளில் இருக்கிறதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். நிச்சயமாய் உங்களுக்கு சொல்லுகிறேன். அமெரிக்க தேசத்திலே அங்க ஒரு பெரிய ஊழியக்காரர் ஒருவர் இருந்தார், மூடி என்ற ஒரு ஊழியக்காரர். அங்கே அவர் இதே போல பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். அவருடைய பிரசங்கத்திலே சொன்னார், இங்கே இருக்கிறவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள் யாரோ நீங்கள் எல்லாரும் வாருங்கள் முன்னாலே என்று சொன்னார். அவ்வளவுதான். ஒரு சிலர் வந்தார்கள். ஒரு லேடி, அழகான பெண்மணி, அவள் வந்தால் முன்னாலே அழுது கொண்டே கண்ணீரை சொரிந்து கொண்டே நிற்கிறாள். ஏம்மா அழுகிறாய் என்று அந்த மூடி பிரசங்கியார் கேட்டார். அவள் சொன்னாள், ஐயா நான் 5 ஸ்டார் ஹோட்டலில் வேலை பார்க்கிறேன். திறந்தோறும் குடித்து விட்டு டான்ஸ் ஆடுகிறவள். என்னால் கூடியை நிறுத்த முடியவில்லை, டான்ஸை நிறுத்த முடியவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன். எப்படி என்று அவள் கேட்டாள். அதற்கு மூடி பிரசங்கியார் சொன்னார், நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசுடைய வார்த்தை உங்களுக்குள்ளே வந்துவிட்டால் போதும், கொஞ்சம் கொஞ்சமாய் உங்களுடைய எல்லா பாவங்களும் நீங்கி போகும் என்று சொன்னார். அவ்வளவுதான். காலங்கள் ஓடிக்கொண்டிருந்தன. கிட்டத்தட்ட 2 மாதங்கள் 3 மாதங்கள் கழித்து அவர்கள் 2 பேரும் ரோட்டில் போகும் பொழுது சந்திக்கிறார்கள். சந்திக்கிற போது அந்த பெண்மணி நேரடியாக மூடி பிரசங்கியாரிடம் வந்து முழங்காலிட்டு சொல்கிறாள், ஐயா இப்பொழுது நான் குடிக்காமல் இருக்கிறேன், இப்பொழுது நான் 5 ஸ்டார் ஹோட்டலில் டான்ஸ் ஆடாமல் இருக்கிறேன் என்று அவள் சொன்னாள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் எல்லா பாவத்திலிருந்தும் அவர் உனக்கு விடுதலை கொடுக்கிறார். உனக்கு முழுமையான விடுதலை கிடைக்கும். எல்லா பாவத்திலிருந்தும். குடியா, கொலையா, விபச்சாரமா, வேசித்தனமா, எதுவா இருந்தாலும் கவலைப்படாதே. நிறைய பேர் சொல்லுவார்கள், குடிக்கிற நீ குடியை விட்டு விட்டு இயேசுவிடம் வா என்று சொல்லுவார்கள். குடியை ஒருவனால் தானாகவே விட முடியும் என்றால் அவனுக்கு இயேசு எதற்கு? குடியை ஒருவன், விபச்சார வேசித்தனத்தை ஒருவன் தானே விட முடியும் என்றால் அவனுக்கு இயேசு எதற்கு? அதனாலே குடியை விட்டு விட்டு இயேசுவை ஏற்றுக்கொள்கிறது அல்ல. நான் உங்களுக்கு இன்றைய தினத்தில் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக் கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, நீ குடிகாரனாக இருந்தால் பரவாயில்லை, இயேசுவை ஏற்றுக்கொண்டு வார். உன் குடி மாறும், உன் விபச்சார வேசித்தனம் மாறும். இன்னும் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டால் பாவ மன்னிப்பு உண்டு. இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டால் பாவ மன்னிப்பு உண்டு. நீ செய்கிற பாவங்களுக்கு தண்டனையும் இல்லை. எல்லா தண்டனைகளும் எல்லா பாவத்தையும் அவர் சுமந்து தீர்த்து விட்டார் சிலுவையிலே.
இது இந்த வேதத்திலிருந்து நான் சொல்லுகிறேன் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். என்னுடைய வாழ்க்கையில நடந்திருக்கிறது. என்னை போல எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் நடந்திருக்கிறது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியை உங்களுக்கு நான் சொல்கிறேன், இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டால் இன்னும் ஏராளமான காரியங்கள் உங்களுக்கு தாராளமாய் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். நான் மறுபடியுமாய் உங்களுக்கு சொல்கிறேன், இயேசு கிறிஸ்துவாலே அன்றி நாம் விடுதலை அடையும்படிக்கு, நாம் வெற்றி அடையும்படிக்கு, நாம் பாதுகாப்பாய் இருக்கும்படிக்கு, நாம் சமாதானம் சந்தோஷமாய் சுதந்திரத்தோடு இருக்கும்படிக்கு, தெய்வீக ஆரோக்கியத்தோடு இருக்கும்படிக்கு வேறொரு நாமம் கட்டளையிடப்படவே இல்லை என்று இந்த வேதம் சொல்லுகிறது. இந்த இயேசுவை நீ ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறாயா? இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டு பாருங்கள், உங்கள் வாழ்க்கை எவ்வளவு செழிப்பாய் மாறுகிறது என்று பாருங்கள். இன்றைக்கே ஒப்பு கொடுங்கள், இருக்கிற இடத்திலே ஒப்பு கொடுங்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஆவிக்குரிய சபையில போய் சேர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்ய போகிறார்.